உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேயர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை, ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும், மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும், எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம், 12 ராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயங்கள் வரப்போது. நீங்கள் முழுமையாக பாருங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு பொதுவான குணாதிசயம் என்ன, கன்னி ராசி நேயர்களின் பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிறப்பின் ரகசியம் அப்படின்னா, புதையல் போல் காத்திருக்கும் ரகசியம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். தங்க புதையல், உங்கள்கிட்ட உள்ள அழகிய குணம், உங்களுடைய அழகிய மனம் எல்லாமே பார்த்திங்கன்னா புதையல் தான். அந்த புதையலை என்ன சொல்லணும்னா, அந்த முட்டையிடும் வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த முட்டையிடும் வாத்தை ஒரேதாக வெட்டிட்டாங்கன்னா அந்த வாத்து தன்னை தானே இழந்துடும். அவங்களுக்கும் உபயோகம் இல்லை, அந்த வாத்துக்கும் சந்தோஷம் கிடையாது. ஆனால் அதை கரெக்டாக முட்டையிடும்போது அந்த முட்டையை எடுத்து கரெக்டாக பயன்படுத்துனாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கும் நன்மை, அதே போல் வாத்துக்கும் நன்மை. இதுதான் விஷயம். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே செயல்படுத்துகிற விதமே அற்புதமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். தியாக மனப்பான்மையுடனே செயல்படுவீங்க, இரக்க குணத்துடனே இருப்பீங்க. எந்த இடத்துல என்ன விஷயங்களை எப்படி பேசுனா அவங்கள ஈஸியாக புரிய வைக்க முடியுங்கிறதுக்காண்டி தன்னை ஒவ்வொரு முறையும் உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. புதுமையான விஷயங்களை எப்படி மிதுன ராசிக்காரங்க புதுமையான விஷயங்களை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் புதுமையான விஷயங்களை உருவாக்கிட்டே இருப்பீங்க. மற்றவர்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தானே உருவாக்கி அதற்கு பல விஷயங்களை புதுமைப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்கள புரிய வைக்கிறதுக்காக எடுத்த செலவு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் கண்ணாடி முன்னாடி என்ன கேட்குறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேணும், நாங்கள் எப்போ எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம், எங்களுக்கு எப்போ முன்னாடி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஏன்னா நீலாம் ஏன்டா வாழ்கிற, நீலாம் ஏமா வாழ்கிற அப்படின்னு நீங்கள் உங்களே கேட்டுக்கிறீங்கன்னா இதெல்லாம் அப்படியே சேஞ்சஸ் பண்ணுங்க, உங்களை மாற்றுங்க. உறவுகளை நம்பி ஏமாறவே வேண்டாம். கன்னி ராசிக்கு அத்தனை விதமான உறவுகளுமே சுயநலமாக தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு உடன் பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடித்த உறவாக இருந்தாலும் சரி, அதிகமான நபர்களுக்கு, கன்னிராசினியர்களுக்கு குறைந்தது 70% சுயநலமாக தான் என்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பாடு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய உறவோடைய கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இந்த உறவுனா இத்தனை சதவீதம் அவங்களுக்காக நேரம் ஒதுக்கணும், அவங்களுக்காக செயல்படுத்தணுங்கிறத நீங்கள் ஒரு நிலையான தன்மையில் எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு முழுமையாக ஒப்படைக்காதீங்க. உங்களை முழுமையாக ஒப்படைச்சு நீங்கள் பலபடியும் பின்னாடி போய் கஷ்டப்படுறது, கவலைப்படுறது, கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ உங்களை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு, உங்கள் கூட இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடை செயல்படுத்தினீங்க என்றால் கன்னி ராசிக்கு மிக அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. தன்னை புரிந்து கொண்டார்கள் என்று நினைத்து எல்லா நன்மைகளையும் மற்றவர்கள் செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் கன்னிராசி பெண்கள் தன்னை தியாகம் செய்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். உங்களை விமர்சனம் செய்வர்களை பற்றி யோசிக்கவே கூடாது. உங்களை விமர்சனம் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவங்க அந்த தகுதிக்கு இழந்துட்டாங்கன்னு அர்த்தம்.
அவங்களுக்கு கொடுத்த மரியாதை, அவங்களுக்குரிய பாசம், அவங்களுக்குரிய அன்பு எல்லாமே அவங்க உங்கள்கிட்ட இருந்து இழக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உங்களை விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்க உடனே நீ என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணிடணும், ஃபோனை பிளாக்ல போட்டுடணும், அல்லது அவங்களுடைய கான்டாக்டே நீங்கள் துண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களை விமர்சனம் செய்கிற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய நல்லவங்களும் கிடையாது, உங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய உண்மையானவங்களும் கிடையாது. உங்களை விமர்சனம் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களை பயன்படுத்தினவர்களாக மட்டுமே இருக்க முடியும். உங்கள் மீது வீண்பலி ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்க கட்டாயமாக தன்னுடைய சுயநலத்தை முழுமையாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களுடைய சுயநலமாக பயன்படுத்திட்டு மீண்டும் உங்கள்கிட்ட வாங்க முடியலங்கும் போது வீண்பலி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, கூட இருப்பவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு, உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. லட்சியத்துடன் பயணிக்கின்ற உங்களுக்கு லட்சியம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் என்ன தானமாக கொடுத்தா, என்ன விஷயம் தானமாக கொடுத்தா வாழ்க்கையில் மாற்றம் வரும், என்ன விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கன்னி ராசினியர்கள் முதல் ஒரு விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். சிறு குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் ஏதோ ஒரு பகுதியில் அனாதை ஆசிரமத்திலேயோ ஆதரவற்ற குழந்தைகளோ அல்லது உங்கள் வீட்டில் பக்கத்தில் அப்பா அம்மாவை இழந்து வாழும் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக உதவி செய்யுங்க. நீங்கள் வேறு எதுக்கு உதவி செய்கிறீங்களோ இல்லையோ அன்பு நண்பர்களே, நீங்கள் படிப்பு செலவுக்காக கன்னிராசிக்காரங்க யோசிக்காமல் உதவி செய்யுங்க. நீங்கள் படிப்பு செலவுக்கு உதவி செய்ய உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள். நீங்கள் அவங்களுக்கு இங்கே உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுடைய மனதார வாழ்த்துக்கள், ஒரு பாராட்டுக்கள் நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கான வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய செயல்பாடும் உறுதியாக உண்டாகும். அப்போ யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது உங்களுடைய பிறந்தநாள் வரும்பொழுதோ நீங்கள் கட்டாயமாக இந்த உதவிகளை செய்து பாருங்கள். படிப்புக்காக செய்கிற உதவி உங்களுடைய வம்சாவளியை உருவாக்கும், உங்கள் வம்சாவளிக்கு நல்ல விதமான கர்மாவை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடை பின்பற்றுவது மூலமாக அத்தனை விதமான முன்னேற்றங்களையும் அத்தனை விதமான செயல்பாடுகளையும் வெற்றிகரமாக பெறக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஸ்ரீ பெருமாள் உங்களுக்கு உறுதியாக அள்ளி வழங்குவார் என்பதை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செய்து மாற்றங்களையும் மகிழ்ச்சியும் பெற உங்களுக்கு இந்த வழிபாடுகளை உறுதியாக சொல்கிறேன், மறக்காமல் செய்யுங்க. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் குறைஞ்சது 1 மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும். அப்போ பார்க்க மாட்டீங்க, என்னடா போய்கிட்டே இருக்குது வளவலா கொலவலான்னு இருக்குங்கிறது மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சக்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தேவதைகள், உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.